ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்கப்பா? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். அதுவும் வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் பிரியாணி அரிசியெல்லாம் இல்லாமல் நம்ம நார்மலாக எப்பயும் வீட்டில் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியில் தான் வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற காய்களை மட்டும்தான் வச்சு வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அதிகமாக காயெல்லாம் சேர்த்துக்கல. கேரட், பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி இது மூணு மட்டுமே சேர்த்து ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இதில் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம பிரியாணியில் வந்து காயெல்லாம் சேர்த்துக்கிறதுனால பிரியாணி செஞ்சு வரப்போ கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். அதுக்காக இதில் 1 டம்ளர் போட்டிருக்கேன். இதில் 1 டம்ளர் வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்றோம், அந்த அளவுக்கு இருக்கும். அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஊற வச்சிருக்கேன். அது ஊறிட்டு இருக்கு. இப்போ காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. பட்டாணி பாருங்க ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸ், இது மட்டும்தான். அப்புறம் தக்காளி 1 தான், 2 வெங்காயம். அது சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால 2, பெருசாக இருந்தால் 1 போதும். பட்டாணியை ஊற வைக்கிறது வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பட்டாணியை ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அவசரத்துக்கு எடுத்து குழம்போ இல்லை ஏதாவது குருமாக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஊற வச்சு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன்னா 2 நாளைக்கு யூஸ் பண்ணிப்பேன். அது மாதிரி ஊற வச்சது தான் பட்டாணி. நீங்களும் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா பட்டாணி, சுண்டல் இந்த மாதிரி ஊற வைக்கிற பயிர் வகைகள் ஏதாவது இருந்தால் முதலே ஊற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய் வந்து நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய காயாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதை விட பொடி பொடியாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் சோயா பீன்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் சோயா பீன்ஸை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பிரியாணி அரிசியில் மட்டும் பிரியாணி பண்ணாமல் நம்ம நார்மலாக சாப்பாடு பண்ணுற அரிசியில் எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிரியாணி வந்து நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி தான். பிரியாணி அரிசிக்கும் நம்ம சாப்பாட்டு அரிசிக்கும் தண்ணி அளவு மட்டும்தான் மாறுபடும். மற்றபடி எல்லா செய்முறையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நார்மல் அரிசியில் நீங்கள் பிரியாணி கேட்டதுனால தான் நான் பிரியாணி வந்து நார்மல் அரிசியில் பண்ணுறேன். இப்போ காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் பாருங்கள். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் இதில் 1 ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். நெய் ஊற்றுறது எண்ணெய் ஊற்றுறது ரெண்டுமே உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அதில் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வதக்கிறோம். அடுத்து காய் சேர்த்துடலாம். பட்டாணி, புதினா, மல்லித்தலை கொஞ்சம், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதையே நல்லா வதக்கிடலாம். காய் மசாலா போட்டு வதக்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. மசாலா போட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதே சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்தாச்சு. இப்போ அரிசியை கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1, 2 தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ கலந்துடலாம்.
எப்பயும் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி அரிசி போட்டு தான் பண்ணுவோம். அதனால தண்ணிக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி தான் சேர்ப்போம். இன்றைக்கி நம்ம நார்மலாக சாப்பாடு பண்ணுற அரிசியில் பிரியாணி பண்ணதுனால இந்த டம்ளரில் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் நம்ம எப்பயும் சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றுவோம் பாருங்களா, அதே மாதிரி தான் ஊற்றிருக்கேன். 1க்கு 2 இப்போ ஊற்றியாச்சு தண்ணி. அதனால கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. இப்போ எப்பயும் போல் நம்ம சாப்பாடு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே போல் தான் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இது ஸ்டீம் இறங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் பாருங்கள் இறங்கிருச்சு. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் அரிசி குலையாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய வெஜ் பிரியாணி இது. இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் மாற்றிக்கலாம். இதுக்கு நான் வந்து பச்சடி கூட வச்சுக்கலாம் பாருங்கள். வெறும் காய் அந்த பட்டாணியெல்லாம் இருக்குல்ல, அதுலேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால ரொம்ப சிம்பிளாக ஒரு அவசரத்துக்கு செய்கிற ஒரு வெஜ் பிரியாணின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸி இது. ஒரு அவசரத்துக்கு ஒரு வெஜ் பிரியாணி பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இதில் நான் ஒரு பிரிஞ்சி இலை கூட சேர்க்கல. அதுக்கப்புறமா காய்கறிகளும் அதிகமாக சேர்த்துக்கல. ஒரு பீன்ஸ், ஒரு கேரட், கொஞ்சம் பட்டாணி, இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதே போல் நீங்கள் காய்கறி இல்லாமல் வெறும் பட்டாணி மட்டும் போட்டு கூட இந்த மாதிரி செய்யலாம். அதே போல் பட்டாணி இல்லாமல் வெறும் காய் மட்டும் போட்டு கூட செய்யலாம். அது நம்ம விருப்பம். அப்புறம் மசாலோட அளவுகள்லாம் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 ஸ்பூன் மசாலா சேர்த்தேன். நீங்கள் 2 டம்ளர் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி மசாலோட அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. அதை விட கம்மியாக செஞ்சிங்கன்னா மசாலோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. மெத்தட் வந்து இதுதான், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஒரு அவசரத்துக்கு ஒரு வெஜ் பிரியாணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காய்கறி இருக்குது, சரி எதுக்கு குழம்பே வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது போல் ஒரு வெஜ் பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.